ஆனால் அந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து 3 பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த மும்மொழி கொள்கையை நம்ம தமிழ்நாட்டில் அமல்படுத்துவது, அந்த காசி தமிழ் சங்கத்தில் அதற்கு பின்னர் நிதி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த ஃபெஞ்சல் புயல் உள்ளிட்ட அந்த இயற்கை பேரிடருக்கான இந்த ஆண்டுக்கான நிதி ஏன் ஒதுக்கீடு செய்யவில்லை என்கும்போது நேரடியாகவே அவர்கள் கூறுகிறார்கள், சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் உள்ளிட்ட பிஎம்ஸ்ரீ உள்ளிட்ட திட்டங்களில் அவங்க அமல்படுத்தாததுனால நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஒரு மத்திய கல்வி அமைச்சர் நேரடியாக அந்த நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு சார். அதுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி அந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் இந்த மாதிரி இப்படி கூறலாமா சார்? அது கூறலாமா? அதில் என்ன இது இவர் யார் சார்? நாங்கள் என்ன பிச்சையா கேட்குறோம்? எங்களுக்கு சேர வேண்டிய தொகை கேட்குறோம். இது வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்தை விட மோசமா இருக்க. உப்பு சத்தியாகிரகம் எதுக்கு நடந்தது? அவனை விட கொடுமையாக இவங்க செய்யறாங்க. அவன் வரி கொடுன்றான், இவங்க வாங்கின வரியை எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தானே. அவன் எப்படியும் அந்நியனும் நீ அந்நியன் என்று பேச வச்சிடுறாங்களே தேவையில்லாம. இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கே தீங்கு விளைக்கும். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க? நீ யார் அது ஷைலா கப் அக்ரிமெண்ட் மேல போடுறீங்க? இதை செஞ்சாதான் அதை கொடுப்பேன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்தியை பரப்புவதற்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க. தமிழ்நாடு பூரா வந்து பரப்புங்க. அண்ணா 1968 இருமொழி கொள்கை வரும்போது இந்தி பிரச்சார சபையை மூடணுமா? இந்தி பிரச்சார சபை இருக்குதா இல்லையா? பெரியாரே வந்து அவருக்கு சொந்தமான கட்டடத்திலேயே இந்தி கிளாஸ் நடத்துறதுக்கு வாடகைக்கு விட்டாரு. இந்திக்கு நாங்க எதிரிகள் இல்லை, எங்க மேல திணிக்காதீங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா, உங்களுக்கு வந்து எல்லா திறமையும் இருந்தா இந்தி எல்லா இடத்துலயும் பரப்புங்க, தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அதான நாங்க சொல்றோம். எங்களுக்கு வந்து ஹிந்தி மேல வெறுப்பும் இல்லை, எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம்னு நாங்க சொல்லலை. திணிக்காத, யாரும் ஒன்னா படிச்சுக்கிட்டு போட்டோம், படிச்சுதான் ஆகணும், அப்பதான் இதை கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஹிந்தி தான் படின்னுவீங்க, அடுத்தது நீ ரொட்டி தான் சாப்பிடுவீங்க, அதுக்கு அடுத்து வேற வேற இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கள் தலையெழுத்தா? மற்ற மாநில தமிழ்நாடு பாருங்க, முதல்ல அதை சொன்னாங்க. இப்போ பார் கவுன்சிலுடைய தமிழ்நாடு வச்ச பேரை தமிழ்நாடு பார் கவுன்சில், தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் வார்த்தையை தமிழ்நாடுன்னு எடுத்துட்டு மெட்ராஸ்ன்னு போடுறாங்க. முதலமைச்சர் கண்டிச்ச உடனே அதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கினாங்க. இது தேவையில்லாமல் ஏன் கிண்டி பார்க்குறாங்க? தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு பேர் வச்ச பிறகுதானுங்க எல்லா மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்துடைய பேர் வந்துச்சு. ஏன் இந்த தமிழ்நாடு பேர் எடுக்குது மத்திய அரசு? எதற்காக அந்த பேர் அந்த சில்லுண்டுத்தனத்தை செய்கிறாங்க? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்படியே சைலண்டாக இருந்தோமா, மொத்தத்தையும் எல்லாரும் தமிழர்களே இருக்கக்கூடாது, தமிழே இருக்கக்கூடாது, நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் போனால் மாமிசமே சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சாலும் செய்வாங்க. அதனால இதை விடக்கூடாது. அண்ணா காலத்திலேருந்து பெரியார் காலத்திலேருந்து அந்த காலத்திலிருந்து இந்தியை 1938 தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்து வருகிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அதிமுக உள்ளிட்ட அனைவரும் இதில் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். ஆகவே இதில் வந்து ஒன்றிய அரசு அடம்பிடித்தால் விளைவுகள் வேறு விதமாகத்தான் இருக்கும்.